அப்புறம் மட்டும் போட்டோ எங்கடா அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். விபூதி தானே வச்சேன், எங்க காணோம்? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பருவத மலைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ கீழே இருக்கோம். பைக் பார்க்கிங்காண்ட விட்டாச்சு. பைக் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு 20 rupees வாங்கினாங்க. கீழே பாத்ரூம் இருக்குது, ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. குளிக்கிறதுக்கு வெளிலேருந்து வந்தவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட் எல்லாமே இங்கே குளிக்கலாம், இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து காய்ச்ச வந்து ஒரு ஃபுல்லாகவே இருக்கா இது சஞ்சீவ் மலை அவர் வந்து எடுத்துன்னு போனார்ல, அது உடஞ்சி பீஸ்டா இது, அதனால ஆஞ்சநேயர் சிலை. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இப்போ வந்து டார்ச் இல்லாமல் போகவே முடியாது. அங்கே பாரு கொஞ்சம் உள்ள, அதான் டார்ச் ஒன்றுமே தெரியல. ஒரு டார்ச் வச்சுலாம் எல்லாருமே போக முடியாது. திடீர்னு இப்போ அவன் போகும்போது பின்னாடி என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? பைக் ஸ்டாண்ட்லேருந்து இந்த மலைக்கு கீழே டச் பண்ணுறதுக்கு மட்டுமே 3 கிலோமீட்டர். நம்ம வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதோ பின்னாடி தெரிஞ்சு பாருங்க மலை, அங்கே தான் நம்ம போனோம். நம்ம என்ட்ரன்ஸு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வெயிட் பண்ணுது நமக்கோசம். நம்ம என்ன தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம், என்ன சாப்பிட எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே தேவடு காத்துட்ருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம மலைக்கு மேலே ஏறணும். ஃப்ரெண்ட்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இதெல்லாம். அந்த ஆச்சுக்குள்ளேருந்து உள்ளே வந்தால் ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதுலேருந்து நிறைய பேர் இறங்கி வந்துட்டுருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஆதே காலாவது 6. இப்போ தான் 300 படிக்க தாண்டி இருக்கும் கீழேருந்து. இப்போ படிக்கட்டு போயிட்டே இருக்குது. சுத்தமாக இதுவே முடியலை ஏறத்துக்கு. எங்கள் கூட வந்த 2 பேர் உட்காந்துட்டாங்க, எங்களாலேயும் முடியல. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழேருந்து 1 கிலோமீட்டர் தான் வந்துருப்போம். என்னடா 1 கிலோமீட்டர் வந்துருப்போமா? 1 கிலோமீட்டர் தான் வந்துருப்போம். அதுக்கு எங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சு, வேர்த்து ஊற்றி போச்சு. ஊத்தி குடித்தா இது வந்தது வெறும் 1% தான் ப்ரோ. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கா. காய்ஸ், நம்ம வேணா வாபஸ் வாங்கிடலாமா? நோ வாபஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கிறதுனால வரவங்களை என்ன சொன்னாங்கன்னா, கையில் எல்லாம் கொம்பு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க சேஃப்டிக்கு. அதனால் இப்போ நாங்கள் கொம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லடா, இவன் செருப்பு போட்டு வந்து சொல்லிட்டு செருப்பு எங்க தேடி நேக்குறான். ரொம்ப நேரமா பாத்ரூம் செத்துனா தான் எடுத்தேன். உங்களுக்கு அந்த மலை தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மேலே இருக்குது பாருங்க. அங்கே இருக்குது, அந்த டாப்பில் தான் நம்ம இப்போ போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வர போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வர தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸு இதெல்லாத்தையும் திருட்டிட்டு போயிடும். நீங்கள் எடுத்துகிட்டு வர பேக் மாட்டிகிட்டு வந்தால் கூட பேக் மேலே குதிச்சு ஜிப்பை தந்து என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு போயிடும் நிஜமாவே. இப்போ பார்த்தீங்கன்னா 500 படிக்கட்டு நம்ம தாண்டி வந்துட்டோம். we reached 700 படி. எங்கள் கூட வந்தவங்க தங்கிலீஷ் காய்ஸ், இவன் தங்கிலீஷ். சரி, எங்கள் கூட வந்தவங்க 2 பேர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் தரலாமா? போலீஸ்கிட்ட நான் என்னத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீ இறங்கி தான் போனானா? ஆனால் வர நம்ம உட்காந்துக்கலாம். சரி, நம்ம அதுக்கு ரெஸ்ட் எடுப்போம். தொலைஞ்சு போன நண்பர்கள் ஒன்றும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு லேட்டே இவங்களால தான், இவங்க 2 பேரால தான். இவங்க 2 பேருக்கோசம் தான் நாங்கள் உட்காந்து போக வேண்டியதாக இருக்குது. இதோ இவனுங்க வந்து இப்போ திரும்பி உட்காந்துட்டாங்க. சரி வா, ஏந்து நடடா, வாடா வா, அவ்வளோதான் கிளம்பி. ஏன் உட்காந்த? போயினே தான். சரி, நாங்கள் போயிட்டு நாங்கள் இறங்கிடுவோம். டக்குன்னு நாங்கள் கிளம்பிடுவோம். பீமந்தாங்கல் ஃபால்ஸுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்கட்டு முடிச்சிட்டோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். படிக்கட்டு மொத்தம் டோட்டலாக 1263 கம்ப்ளீட்டட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாதை. இப்போ இதில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதில் பார்த்து தான் நடக்கணும். பின்னாடி தான் கல்லில் ஏறுறா, மண்ணு சருக்குதான்.
முடியலன்னா ஏற முடியும். ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சுத்தமாக ஏற முடியல. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கு போகிறோம். ஏய் எட்ரா ஸ்நாக்ஸ் எடுறா. ஆ வராதுடா அது சாப்பிடுங்கடா. டேய் டேய் ஏய் என்னடா இங்கே வருது? இருந்த ஒரு ஆப்பில் தான தர்மம் பண்ணிட்டானுங்க. வா இருந்ததை கொடுத்துட்டீங்க. இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குது. உன் ஃபோன்ல பாட்ட போடுறா, நல்லா இருக்குது. சார்ஜே இல்லாமல் கிடக்கு. இதில் வேற விளாக் எடுக்கிறேன்றாங்க. இதுக்கு அடுத்து போக போக ஒரு இடமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சிவனை கும்பிட்டு போனோம். இதுக்கப்புறம் கடப்பா எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. போனா ரீச் ஆகல. நீ முன்னாடி மேல காமிடா கண்ணா அப்படியே. ஹலோ கொஞ்சம் மேகம் போற தல நீ போத்தல நீ நடக்கிற பாத்து வந்துச்சு பஸ் சொன்ன மாதிரி போங்க டக்குன்னு போங்க. எல்லாருமே போயிட்டாங்க வராங்கடா ரிட்டர்னு. என் ஹிஸ்ட்ரியிலே 5:30 மணிக்கு ஆரம்பிச்ச லாக் வந்து 9:30 மணி வரையும் போயிடுது. கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வே பாயிண்ட் தான் சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஏறவே மாட்டானுங்க. காலையில் 5:45 ஸ்டார்ட் பண்ணது, மணி 10 இன்னும் ஏறிட்டு இருக்கானுங்க. வார இடத்துல எல்லாம் உட்காந்துட்டு வந்துட்டு சாப்பாடுக்கு காசு இல்லைனானுங்க. ஆனால் நான் தான் போட்டேன். கடையில் வந்து சிப்ஸ் வாங்கினானுங்க. சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டா கூட பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரானுங்க. கீழே வந்து டிஃபனும் காசு கேட்பாங்களா? இப்போ எதுக்குடி என்னடா பேசுறான்? கீழே வந்து டிஃபன் காசு கேட்பாங்களா? ஆமாம் நீ தான்டா கேட்பீங்க. இது தாண்டா கடப்பாத பாதை. இப்படியா போனோம்? அப்போ இது அது இறங்கும் போது இப்படி இறங்கும். அது இறங்குறதுக்கான், இது ஏறுறதுக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கடப்பாத பாதைக்கு வந்துட்டோம் நம்ம கடைசியாக. அது ஏறி போதாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏறுங்கடா லைனா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நடுவில் வழி தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த வழியாக தான் நம்ம மேலே வந்தோம். ஏய் ஏறுங்கடா கும்பலா டக்குன்னு. நீ இத வாட்டர் தண்ணி இங்கே குடிச்சிட்டே இருங்க. இது வழியாக தான் நம்ம நடந்து போனோம். நம்ம கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கடுத்து நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ முதலே குவாதுங்க பார்க்குதுடா. டேய் டேய் 2 பேருங்க. டேய் ஃபர்ஸ்ட் நீ ஏறடா போடா. நீ அவன் எல்லாத்துக்கும் போய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கம்பியை பிடிச்சிக்கிட்டு நடந்து வரேன். பின்னாடி நம்ம பசங்க எல்லாம் வராங்க. டேய் எங்கடா மூஞ்ச காட்டுங்கடா, வாங்கடா. அது நீ சைடில் வைக்கணும். நீங்கள் முன்னாடியே வச்சுக்கணும். எதாவது சைடில் இருக்கணும். இந்த கிளிக்கி இந்த கிராஸ் வச்சாதான் அப்போ தான் எல்லாரும் தெரியும். எனக்கு இதுதான். வாங்கடா கொஞ்சமா வாங்கடா. டேய் என்னடா போட்டோ எடுத்துனுங்க, நான் வீடியோ எடுறா. கைஸ் எப்படியோ நம்ம கடப்பாத பாதையை தாண்டி வந்துட்டோம். நிஜமா சொல்கிறேன், தாண்டலடா வத்து. இன்னொரு இது இதுக்கு அடுத்து நார்மல் படிக்கட்டு தான். சரியான பயம் நிஜமா. பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள். இதெல்லாம் லைஃப்பில் மிஸ் பண்ணுறாதீங்க. வந்தீங்கன்னா லைஃபே மிஸ் பண்ணுறீங்க. வாயப்பா. இப்போ பார்த்தீங்களா மேலே? அவ்வளோதான், இந்த வந்துட்டோம் கிட்டத்தட்ட. போடா. தொட்டு கும்பிட்டு இவ்வளோ நெட்டியா இருக்குது.
சைடாக தான் ஏறணும் போல. சமைச்சிருன்னு இருக்கேடா இங்க. ஐயோ நான் ஏறின்னு தெரியும் வண்டி அப்படியா? நாங்கள் இதுக்கு பேக் ஒன்று இருக்கு கீழே. எங்க விட்டுட்டான்டா? கடையில் வச்சு எதை கடைடா? அதை வந்துச்சாடா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். மேலே டவர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. தொட்டுட்டேனா? ஐயோ உன்னது படிக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம், கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் இதுக்குள்ளே தான் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. டவர் ஆனால் இருக்குது. ஆனால் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதா? ஏய் சிக்னல்லாம் கிடைக்குது முன்னு பாங்கடா. சொல்லுவாங்க அந்த மாதிரி போதுண்டா பாய். வாடா ஆமாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த இடத்துக்கு. டேய் கிருஷ்ணா குளிக்கு இடங்குது பாரு அவனுக்கு. அது அவனாச்சுடா. அவினாஷ் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி தென்தில்லை மண்டல் ஆடி போற்றி இன்றனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கோயில் பார்த்தாச்சு. உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு. இது கோயிலுக்கு சைடில் வியூ செம்மையாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது, 10:30 ஆகுது. கிராச் தான் வெயிலும் பயங்கரமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வச்சு தான். நிஜமாக என் டிஷர்ட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு, நனைஞ்சு போய் கிடக்கு. இப்போ நாங்கள் என்னன்னா திரும்பி இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே வழியாக தான் கீழே போனோம். ஆனால் கடப்பாதை பாதை மட்டும் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம சைடில் அதுக்கு பதிலு அந்த கடை ஸ்டெப்பு போட்டிருப்பாங்க. வரும்போது தான் கடப்பாதை பாதை, போகும்போது வேறு வழி சொல்கிறாங்க. நான் போகும்போது அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாமியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே தாண்டா ஜில்லுன்னு காற்றடிக்குது. எத்தனை போறியா நான் வேலைக்கு இல்லை. இதே மாதிரி தானே வேணும். நான் கிருஷ்ணா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்குறேன். டேய் சவுண்டு பட வரேன். ப்ளூ கலர் ஓகேவா? எந்த கலர் தான் ஓகே. நான் அச்சு மாட்டிட்டு போயினே இருக்கேன். இது யாரும் பிடிச்சிக்கிறாங்கடா, மடக்கிறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் மடக்கி தட்டு, மடக்கி தட்டு. ஐயோ இல்லை தானா இருக்குன்னு பாடுறா. தப்பா நினைச்சிக்கிங்க. இவன் கூட வந்தா செட் பண்ண வந்து போயிடுச்சு. என்ன மேலே போயிட்டே நான் போயிடலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னைக்கு மேலே இருக்காங்க. நான் ஓடி வந்தேன், நிஜமாக சொல்கிறேன், ஓடி தான் வந்தேன். நிற்காமல் ஓடி வந்துட்டு இருந்தேன். எப்படியும் பாதையெல்லாம் தாண்டி படிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஆச்சுக்கிட்டே வர போகிறேன். ஸோ இதோட நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். காலையில் 6 o'clock வந்தேன், மணி இப்போ 1 ஆகுது. இதில் என்ன காமெடினா,
இந்நேரத்துக்குலாம் நடந்து போயிட்டுருக்காங்க என்னன்னே தெரியாமல். அது ஜென்ஸுனா கூட பரவாயில்ல, லேடிஸ் போயிட்டுருக்காங்க. ஆனால் நிஜமே பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சின்ன குழந்தையாவது கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இந்நேரத்துக்கு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் எப்படி தான் வளர்ப்பறாங்கன்னு எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் 6 o'clock போனேன் காலையில். அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது. வெயில் கிடையாது. ஆனால் நானே போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மணி 1 இந்த வெயிலில் போகிறாங்க. இவங்க எப்போ போயிட்டு எப்போ சாமியை பார்த்துட்டு எப்போ வருது? எப்படியும் மணி அதான் அவங்களுக்கும் மணி 6 ஆகிடும். எப்படியும் கீழே இறங்கி வருது 6 7 ஆகிடும். பாவம் ஆனால் சின்ன குழந்த. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா.